என் அன்பின் பரம தகப்பனே, தர்மையான காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக அடியனுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு நாளும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கபடியா நமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் அண்டு சராசரங்களையும் ஞானமாய் படைத்து அவைகளை ஞானமாய் செயல்படுத்தி வருகிற ஞானமுள்ள கர்த்தர், நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது. ஆம் ஆண்டவரே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் பொருந்திய கர்த்தர் உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் உம்முடையவைகளை நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீரே இந்த அண்டு சராசரங்களின் அதிபதியாக இருக்கிறேன். ராஜ்யத்தின் மகிமையோடு கூட ஆண்டவரே, நீர் கர்த்தாவே உம்முடையதை கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம். நீர் வல்லமையில தேவனுக்காமை துதிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய வல்லமை, அறுதியிட்டு சொல்லக்கூடாத ஒன்று ஆண்டவரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறீர். தேவனால் எல்லாம் கூடும். இவ்வளோ உன்னதமான மகத்துவமான தேவன் அடியனுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக கூட ஆண்டவரே கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியம் எவ்வளோ பெரியது. இந்த உலகத்தில் பாவிக்கு எவ்வளோ பெரிய இரக்கம், இவ்வளோ பெரிய ஒரு கிருபை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இவ்வளவாய் அடியனை நேசித்தீர் என்பதை உம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் பலியாய் ஒப்புக் கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டது நிமித்தமாக ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை அழிவில் விட்டிருக்கலாம், அல்லது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் என்னை குறித்து நீர் ஆண்டவரே கவலைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது ஆண்டவரே என்னை மீட்கும்படியாக நீர் எந்த விதத்திலும் கடமைப்பட்டவர் அல்ல. ஆனாலும் ஆண்டவரே, நீர் அடியனை இவ்வளவாய் நேசித்தீர் என்று சொல்லி, For God so loved the world that he gave his only begotten Son. ஆண்டவரே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, அளவிடப்பட முடியாத அன்பு. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. உம்முடைய ஆண்டவரே நீடிய பொறுமைக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பொறுமையுள்ளவராக இருந்து வந்திருக்கிறீர், இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இருப்பீர். உடைய பொறுமை ஆண்டவரே அளவிடப்பட முடியாதது. அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய ஒரு அன்புக்கும் கிருபைக்கும் தயவுக்கும் பரத்தின தாசைக்கும் நான் ஆண்டவரே பாத்திரன் அல்ல. ஆனாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய அருமையான கிருபை நிமித்தமாக நான் இதற்கு ஆண்டவரே தகுதியில்லாதவனாக இருந்தும் அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ராஜாவே, இவ்வளோ பெரியவர். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து என்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்ததற்காக ஸ்தோத்திரம். பவுல் சொன்ன அன்பில் அன்பு என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இவ்வளோ பெரிய ஒரு அன்புக்கு உகந்த ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பாத்திரமாக என்னை திறந்திருப்பீரானால் ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் வாஞ்சிப்பதெல்லாம் என்னுடைய சுயத்தை எடுத்து போடும் சுய வழி, சுய சித்தம் எல்லாற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய அருமையான சித்தத்தை நிறைவேற்றும். உம்முடைய அருமையான நோக்கத்தை அடியன்றி வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே,
எவ்வளவாக தாப்பனே எனக்கென்று நீர் நித்தியத்தில் திட்டமிட்டவராக இருக்கிறேன். உலகம் உண்டாக்கும் முன்பாகவே ஆமாண்டவரே நித்தியத்தில் என்னை நிர்ணயித்தவராக திட்டமிட்டவராக ஆண்டவரே நீர் வழிநடத்துகிறவராக இருக்க பார்க்கும் பொழுது அருமையான தேவனே, நம்முடைய ஆண்டவரே அளவிடப்பட முடியாத இந்த ஞானமும் வல்லமையும் இணைந்து என்னில் ஆண்டவரே நீர் நிறைவேற்றியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் ஒரு பாவியிலும் பாவி, பிரதான பாவி. என்னிடத்தில் நன்மை என்பதில்லை. நானும் தேவா உமக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மாத்திரமே எனக்கு தாரும். மனுஷனுக்காக அல்ல, மனிதனுடைய புகழ்ச்சிக்காக, மனிதனுடைய மேன்மை, எந்த ஒரு காரியம் இல்லை, எனக்காகவும் அல்ல, இயேசுவுக்காக ஆண்டவரே நான் வாழ வேண்டும். அதுவே என்னுடைய பிரதானமான வாஞ்சியம் நோக்கமாக இருக்கிறது. நான் இயேசுவுக்காக வாழ்வேன். ஆனால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரே இந்த உலகத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை நிர்பந்தமானதும், வாழ்க்கையில் ஆண்டவரே ஏமாற்றத்தையும் ஆண்டவரே வாழ்க்கையில் ஒன்றுமின்மையுமே அது கொடுக்கும் தாப்பனே. தேவா உமக்கென்று வாழ்கிற கருவை தார். இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆழமான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அடியேண்டிய வாழ்க்கையில் ரட்சித்து பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரோடு இடைப்படுகிறவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார். தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும் பொழுது அதை ஆண்டவரே சுட்டி காட்டுகிற அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய தாப்பனே. ஸ்தோத்திரமையா. ஆமாண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தாட்கொள்கிறவராக இருக்கிறார். தேவனே இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல. ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் இவ்வளவுதான் ஆண்டவரே. நன்றி செலுத்தினால் போதாது. ஆனால் ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவபலியாக என்னுடைய வாழ்க்கை அந்த ஆண்டவரே காணப்படட்டும். என்னை ஆட்கொண்டர்களும் ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை மேற்கொண்டர்களும் இவையெல்லாம் நீக்கி போடும். வேதனை உண்டாக்குற வழிகளுக்கு என்னை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். துணிகரமாக ஆண்டவரே நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு நீர் ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். அதுவே என் வாழ்க்கையினுடைய நோக்கம். Lord, let thy presence go before me. ஆமாண்டு சொல்லியிருக்கிறீர், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அழகாக வழி நடத்தினேன். இரவும் பகலும் வழி நடத்தினேன். ஆண்டவரே உம்முடைய அருமையான வழி நடத்துதல் இது வனாந்தரமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்தீர். அதை போஷித்தீர், பராமரித்தீர், வழிநடத்தினீர். ஆனாலும் தாப்பனே இஸ்ரவேல் மக்களோ உம்முடைய அன்பையும் நீர் வழிநடத்த முடியாத அந்த பாதையில் நடக்க முடியாத இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு இல்லாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரே முறுமுறுக்கிறவர்களும் திருப்தியற்றவர்களுமாக வாழ்ந்ததை பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா நீர் அவர்களை ஆரோசித்தீர். மிகவும் ஆண்டவரே அதிகமான ஸ்லாக்கியத்துக்கு உட்பட்ட அந்த மக்கள் அதிகமான வருத்தத்தில் வேதனைக்குள்ளாக பல தேசங்களில் தெரிந்து அலைகர்களாய் காணப்படுவதை பார்க்கும்போது தாப்பனே தேவனே நீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாலன்றி எம்மியும் ஒரு அணுவும் கூட அந்த மனிதனை ஆண்டவரே நான் மாற்ற முடியாது.
ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உள் கிரியேச செய்தால் அன்றே மை கால் இஸ் an எக்ஸ்டர்னல் கால். நீங்கள் கொடுக்குற அந்த வெளியான அழைப்பு, ஆனால் உள்ளான அழைப்பை ஆண்டவர் மாத்திரமே கொடுக்கிறார். அதுவே லிதியாவின் இருதயத்தினை திறந்த வண்ணமாக கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறது. ஸ்தோத்திர ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான கிருபை இது. ஆண்டவரே, அந்த சிறியன் இருதயத்தினை திறந்தீர். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதற்மையான திருச்சபை உருவாகும்படியாக ஆண்டவரே, தேவாவியானுடைய உண்மையான அந்த செயல் என்பது ஆழமானது, முழுமையானது, உண்மையானது. தேவா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்குள்ளும் என்னோடும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருந்து என்னோடு நீர் பேசுகிறீர், என்னை உருவாக்கும்படியான காரியத்தில் எனக்குள்ளாக இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். ஆமாண்டவர், இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய வழியில் இந்த பாதையில் நடத்துகிறீர். உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக என்னை நடத்துகிறீர். ஆண்டவரே, இந்த ஒரு பொல்லாத உலகத்தில் உம்முடைய ஆண்டவரை சத்தம் கேட்டு நடக்கும்படியாக நீர் செயல்படுகிறீர், வழிநடத்துகிறீர். இவரெல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய உன்னதமான அனுக்கிரகம். தேவ ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். திரியேக தேவனில் ஒருவரானவர் ஆண்டவரே, இந்த பெந்தகோஸ்தே நாளில் வந்து ஒவ்வொரு ஆண்டவரே மனிதனுடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய உயிர்ப்பித்தலுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் உயிர்ப்பிக்கும் பொழுது ஆண்டவரே, அது எவ்வளோ அருமையான ஒரு காரியம். இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பரே. A great light. ஆமாண்டவரே, நம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரே ஒளியாகவும் சத்தியமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம் நன்றின் தாப்பனே, நன்றியோடு உங்களை துதித்து போற்றுகிறேன். இந்த கிருபை ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு ஆண்டவரே உடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் தேவாமை துதித்து போற்றுகிறேன். அடியன்றிய வாழ்க்கையில் ஆண்டவரே எமக்கு பிரியமாய் பிரதியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். பொல்லாத இந்த உலகத்தின் மத்தியிலே நீர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே நான் உலகத்தோடு ஒட்டி கொள்ளும்படியாக பிரயாசப்படாமல் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தவனாக இந்த உலகத்திலிருந்து பிரித்து வாழ்கிற வாழ்க்கையை தாரும். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரே, உலகத்தின் பலவிதமான காரியங்கள் மத்தியில், பாவத்தின் மத்தியில் ஆண்டவரே, இந்த மக்களுக்கு என்னுடைய வாழ்க்கையானது பேசும்படியாக காணப்படட்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை என்னை புகழ்ச்சியாய் அவர்கள் சொல்வார்களானால் தகப்பனே, அது உம்முடைய புகழ்ச்சி, உமக்குரியது. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்தின தாப்பன் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை இலவசமாய் கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே அன்பு மிகவும் உன்னதமான தேவனுடைய ஈவு, த பெஸ்ட் கிஃப்ட் ஆஃப் காட். ஆண்டவரே, பாவியாக இன்றைய வாழ்க்கையில் ரட்சித்தீர் என்பதை, பரிசுத்த ஆவியானோடு கூட இருக்கிறதை குறித்து உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். உடைய சத்தத்தை கேட்கும்படியாக எனக்கு கிருபை செய்கிறேன். ஸ்தோத்திரம். இதுவே வழியில் நடவுங்கள் என்று சொல்லுகிற உடைய பரிசுத்த ஆவியனுடைய அந்த சத்தமானது வழிநடத்தலானது, பாதுகாப்பானது. ஆண்டவருக்குள்ளாக அது மிகவும் சிறந்தது. ஸ்தோத்திரம் தாப்பனே, மிகவும் சிறந்த இந்த காரியம் அருமை பிதாவே, எவ்வளவு மேலானது, எவ்வளவு ஆண்டவரே உன்னதமானது. நன்றியோடு துதிக்கிறேன் ஐயாமே, ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவுதான் ஆண்டவரை மெய் துதித்தாலும் போதாது. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இவளெல்லாம் ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. அப்பா பிதாவே என்று
ஆண்டவரை நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எனக்கு கிருபை செய்கிறீரே, அது ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஒரு கிருபையின் ஸ்லாக்கியம். தேவாவியானவருக்காய் ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு உண்மை தாப்பனே. என்னை நீர் திக்கற்றவராக விடுகிறவர் அல்ல. ஆண்டவரே எவ்வளோ அருமையாக தாப்பனே, என்னுடைய வாலிப காலங்களிலும் கூட நீர் காத்து கொண்டீர். என்னுடைய ஆண்டவரே பாவத்தின் மத்தியிலும் ஆண்டவரை என்னை கைவிடாமல் காத்து வழிநடத்தி இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கு என்பதை குறித்து என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து மட்டும் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். பிள்ளைகளை கொடுத்து நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். பலவிதமான ஆண்டவரே சூழ்நிலைகளிலும் ஏற்றத்தாழ்வுகளிலும் நேர் போதுமானவராக இருந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஒரு நாளும் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைபட விட விலை. ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தாப்பனே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையாக ஆண்டவரே என்னை முற்றுமாக ஆண்டவரே எப்பொழுதும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். மரண பரியந்தம் என்னை நடத்துகிற கர்த்தர் என்று அழகாக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நிச்சயமாக ஆண்டவரே நீர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீரில் அண்டையில் நடத்துகிறேன். நன்றியோடு துதிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, என்னை ஆண்டவரே இந்த வேளையில் கூட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு எது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய சரீர பிரகாரமான தேவை என்பது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. அருமையான தேவனே, நான் நம்முடைய பிள்ளை என்பதை குறித்ததான உணர்வோடு வாழுகிற வாழ்க்கையும் ஸ்லாக்கியத்தை எந்த அளவுக்கு ஆண்டவரே நான் பெற்றவன் என்பதை குறித்த அந்த உணர்வோடு வாழுகிறது மாத்திரமல்ல, அதற்கு நான் ஆண்டவரே பொறுப்புள்ளவனாய் வாழக்கிறவதாரும். ஒரு தெய்வக்குமாருடைய பிள்ளையாக நான் பொறுப்புள்ளவனாய் வாழக்கிறவதாரும். இயேசுவை போல் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை மாற்றியறலும். அது எனக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டவரே காரியம் என்பறிந்திருக்கிறேன். யாரை முன்குறித்தாரோ அவர்களை குமாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சாயலை தரித்து வாழும்படியான கிருபையை தாரும். ஆமாண்டவரே, பாவம் எப்பொழுதுமே ஒரு மனித வாழ்க்கையில் அவனுடைய மகிழ்ச்சியை திருடி விடுகிறது. நம்பிக்கை விசுவாசத்தை எல்லாம் திருடுகிறது. பாவம் ஒரு தேசத்துக்கு இழுக்கு என்பது மாத்திரமல்ல, ஒரு தனி நபருக்கும் அது இழுக்குதான். ஆண்டவரே தேவா, எவ்வளோ காலங்களில் எப்படியெல்லாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் விழுந்திருக்க கூடுமானா என்னை காத்து கொண்டீர். அதே சமயத்தில் ஆண்டவரே விழுந்து போன வேளையில் என்னை தூக்கி எடுத்தீர். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தர் நீர். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு மகனாக மாத்திரமே நான் வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, முக்கியமாக இன்றைக்கு நடக்கிற இந்த ஆண்டவரே, இந்த 2 ஆப்ரேஷன் நைசர்ஜரி, இந்த வலதுகளில் நடக்கிற இந்த 2 ஆப்ரேஷன் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் இருந்திருக்கிறேன் நிர்ணயித்திருக்க ஆண்டவரே. ஆகவே நீர் எனக்கு போதுமான கிருபையை தாரும். போதுமான கிருபையை தந்து ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நம்மிடத்தில் அளவில்லாத கிருபை உண்டு ஆண்டவரே. எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்னில் இருப்பது என்பது ஆண்டவரே கர்த்தாவே என்னில் வெளிப்படுகிற விதமாக அருமையான தேவனே ஆவியானுடைய கனிகளை எனக்கு தந்திரலாம் ஆண்டவரே. அந்த அன்பு, சந்தோஷம், எவ்வளோ வெளியேறப்பட்ட அருமையான கனிகள் ஆண்டவரே. அந்த அன்பு என்கிற காரியத்தை தாரும். ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்க நான் விரும்புகிறேன்.
முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இது பிரதானமான கட்டளை. என்னை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்க எனக்கு கிருபை தாரும். ஆம் ஆண்டவரே, இது கொடுத்திருக்கிற அந்த 2வது ஆண்டவரே கட்டளை. அருமையான தேவனே, நான் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தன்மைகளை கொண்டவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் ஒருவரையும் நீர் வெறுக்கவில்லை. நீர் பாவத்தை கண்டித்தீர். ஆனால் ஆண்டவரே, ஒரு மனிதனை வெறுத்து தள்ளவில்லை. எனக்கு ஆண்டவரே இதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அன்பின் குணம் எது? அன்பினுடைய தன்மை எது? நீர் ஆண்டவரே ஒருவர் பேரிலும் பொறாமை கொள்ளவில்லை. ஒருவேளை மற்றவர்கள் தவறு செய்தாலும் அதை பொறுத்து கொண்டீர். அந்த தவறை பெரிதுபடுத்தி ஆண்டவரே நீர் ஆண்டவரை குற்றம் சாட்டும்படியாக அல்ல. ஆண்டவரே, பரிசேயர் சதுசேயர் மத்தியிலும் கூட ஆண்டவரே அவர்களை கண்டித்தீர். ஆனாலும் நீர் ஒரு பாவம் செய்யவில்லை. ஆம் ஆண்டவரே, நீர் நீதியின் தேவன், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். நிச்சயமாக ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை தவறாய் விளங்கி கொண்டார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் உம்மை ஆண்டவரை விளங்கிக் கொள்ளவே இல்லையே. உம்மை ஆண்டவரை அவர்கள் அறிந்து, கர்த்தாவே, எவ்வளோ பெரிய ஒரு அன்பை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஐயோ ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய அன்பு புறக்கணிக்கப்படுகிறது. தகப்பனே, உம்முடைய அன்பு புறக்கணிக்கப்படுவது என்பது மிகவும் ஒரு வேதனையான ஒரு காரியமே. தேவனுடைய அன்பு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உண்டாக்கின அந்த பூமியையும் சந்திரனையும் ஆண்டவரே சூரியனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத வல்லமை தகப்பனே, எவ்வளவாக இன்றைக்கு மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கையில தேவன் இல்லை என்பதை ஆண்டவரே அவர்கள் நிரூபிப்பதில் ஆழமாக பிரயாசப்படுகிறார்கள். ஆண்டவரே, சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது என்று சொன்னமாக தகப்பனே, எவ்வளவாக ஆண்டவரே தகப்பனே அவர்கள் உம்மை பார்த்து குறைப்பது. உம்மை இல்லை என்று சொன்னாலும் நீர் ஒரு காலம் இல்லாதவராக போவதில்லை. ஆனால் ஆண்டவரே, விதமான மக்களுக்கு ஆட்சி வைக்கிற முக்கியமாக மேற்கத்திய நாடுகளில் ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ மக்கள் இந்த தவறான உபதேசத்தினால இதை சாத்தான் எவ்வளவாக பிரயோகித்து அநேகரை விசுவாச வழிக்குள் வராதபடிக்கு தடுத்து விட்டான். ஆண்டவரே, மேற்கத்திய நாடுகளை நீ பார்க்கும்போது தாப்பனே, ஒரு காலத்தில் எவ்வளோ அருமையாக தாப்பனே விசுவாசத்தை வெளிப்படுத்தின அந்த தேசம், எவ்வளவாக சபைகளில் மக்கள் ஒளிந்தோடின தேசம், எவ்வளவாக ஆவியானுடைய வல்லமையான செயலை கண்ட நாட்கள். விதமாக பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆண்டவரே ஆத்துமாக்களை உயிர்ப்பித்தீர். ஆத்துமாக்களை உயிர்ப்பித்து ஒரு பெரிய ஆண்டவரே திரள்சேனை நீர் ஏற்படுத்தினீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜார்ஜ் விட்ஃபீல்ட் போன்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் வாசிக்கும் பொழுது, ஜான் வெஸ்லே போன்ற மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் ஆவியானுடைய வல்லமையான செயல் அநேகரை மீட்டு விடுதலையாக்கிட்டு. ஸ்தோத்திரம் தாப்பனே, இது உம்முடைய செயல், உம்முடைய மகத்துவமான செயல். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை மாறி போகவில்லை. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒரு நாளும் கர்த்தாவே மாற முடியாது. நீர் ஆண்டவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அதே வல்லமை நம்மிடத்தில் உண்டு. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று கேட்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். தகப்பனே, இந்த சபையை நினைவு கூறும் ஆண்டவரே. தேவா, நீர் ஆண்டவரே கிருபையாக இறங்கி இந்த சபையில் ஆத்துமக்களை சந்தியும் ஆண்டவரே. உயிர்ப்பித்தரலாம். பசுத்த ஆவியானவர் செய்யாமல் ஒரு இம்மியும் ஒரு ஆண்டவரே
ஒரு போதகன் செய்ய முடியாது. ஆமாண்டவரே, தேவா, இது உம்முடைய கிருபை. அருமையான தேவனே, பசுத்த ஆவியினால் அன்றி ஒரு மனிதன் உம்மை ஆண்டவரே ஆண்டவரே இரட்சகராக மீட்பராக தெரிந்து கொள்வது என்பது ஆண்டவரே முற்றும் கூடாத காரியம். பசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்யாமல் ஆண்டவரே அவன் ஆவியில மரித்து போனவனாக இருக்கிறான். தேவா, இந்த சபையை கண்ணோக்கி பாரும். பசுத்த ஆவியானவரே, நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எசேக்கியேலை அந்த உலர்ந்த எலும்புகளின் மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தினீரே. என் அன்பிதாவே, கிருபையாக இந்த சபையை நோக்கி பாரும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளைப் போல காணப்படுகிற தகப்பனே, காரியத்தை நீர் ஆண்டவரே சந்தித்தருளும் தாப்பனே. மனுப்பு தன்னை எண்ணத்தை காண்பீரா என்று சொன்ன உள்ளது தாப்பனே. ஒரு நம்பிக்கையற்ற சூழலின் மத்தியில ஆண்டவரே நீர் கிரியை செய்வதை குறித்ததான மகத்துவமான நம்முடைய வல்லமையை இந்த தீர்க்கதரிசியானவருக்கு நீர் வெளிப்படுத்தினீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு கத்தாவே ஒரு ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கான கூட இன்றைக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி வருகிறீர். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே, எவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்ட பொழுது அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஆண்டவரே பெரிய சேனையாய் எழும்பினதை பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது ராஜா, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது தாப்பனே. தேவனே, நீர் கிருபையாய் இந்த சபையை கண்ணோக்கி பார். என்னால் ஒன்று முடியாது. அப்சல்யூட்லி நான் ஆண்டவரை தீமையை மட்டுமே செய்ய முடியும். என்னால் கூடிய காரியம் ஒன்றே ஒன்று ஆண்டவரே, நான் தீமையை மட்டுமே செய்ய முடியும். ஒரு இன்ச்சி கூட ஆண்டவரே நன்மை செய்ய திராணியற்றவன், நன்மை செய்ய அறியாதவன். ஆண்டவரே, ஒர்க் இன் மீ டு வில் அண்ட் டு டூ யுவர் குட் பிளஷர். உடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்யக்கூடிய ஆண்டவரே காரியத்தை எனில் நீர் செய்தரலும் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, நீர் இரக்கமாக இருந்தேனில் அதை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். டு வில் அண்ட் டு டூ ஹிஸ் குட் பிளஷர். அவருடைய அருமையான சித்தத்தையும் விருப்பத்தையும் ஆண்டவரை செய்யும்படியாக தகப்பனே எனக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அது என்னால் ஆகாது. தேவாவியனுடைய துணை தேவை. ஸ்தோத்திர ஆண்டவரே, உன்னத பலத்தினால் என்னை தரிப்பித்து சாட்சியாய் வாழ்கிற கிருபையை கொடுக்கிறவரே, கனிகளை கொடுக்கிறவரே ஆண்டவரே, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஒரு மனிதனை நீர் மாற்றும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆண்டவரே மாற்றத்துக்குள்ளாக அவன் வழிநடத்தப்படுகிறான். அவனுடைய மாற்றம் என்பது ஆண்டவரே உலகத்தினால் விவரிக்கப்பட முடியாதது. மனிதனால ஆண்டவரே கர்த்தாவே எந்த விதத்திலும் அதை குறித்து பேச முடியாது. அது மையாலுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனாக செய்கிற ஒரு பெரிய ஆண்டவரே காரியம். ஸ்தோத்திரம் தாப்பனே, மிக உன்னதமானது, மகிமையானது. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் இவர், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான கர்த்தர் இவர். ஆண்டவரே, இட்ஸ் எ கிரேட் மிஸ்ட்ரி. ஆண்டவரே, பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டது அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தை வெறுத்து தேவனை தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்பது அவனால் ஆனதல்ல, பசுத்த ஆவியானவர் செயல்படுத்துகிற செயல்பாட்டின் மூலமாக ஏற்படுகிற காரியம் அது. பசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி கெஞ்சி வருகிறேன். உம்மை என்று என்னால் ஒண்ண முடியாது ஆண்டவரே. அப்சல்யூட்லி ஜீரோ லார்ட். நான் முற்றுமாக ஆண்டவரே, நான் ஒரு சைபர் கிரைம் ஆண்டவரே கர்த்தாவே போல பயங்கரமான ஒரு பாவியான மனிதன் ஆண்டவரே. என்னை வாழ்க்கையில் என்னை எப்படியாக மாற்றினீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. எந்த ஒரு பாவியும் திரும்பி பார்க்கும் பொழுது இது என்னால் ஆனதில்லை, இந்த மாற்றம் என்பது என்னால் ஆனதில்லை, கர்த்தர் கொடுத்த இந்த மாற்றம். இட்ஸ் ட்ரூலி லார்ட் த கிரேட் ரிவைவல். ஆண்டவரே, பலர் உயிர்ப்பிக்கப்படுகும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமான காரியம். இதற்காகத்தான் நான் கேட்கிறேன் ஆண்டவரே, இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தாரும், உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே செயல்படாமல் போவீரானால் இது முற்றுமாக ஆண்டவரே அழிந்துவிடும். இட் வில் பி கம்ப்ளீட்லி டெட். ஆண்டவரே, எவ்வளோ காலம் ஒரு செத்துப்போன காரியமானது நீடித்து நிற்கக்கூடும்.
ஆண்டவரே, இந்த எவல்யூஷன் சொன்ன மாதிரி ஆண்டவரே, ஒரு பொருள் ஒரு ஒன்றுமில்லாமையிலிருந்து உயிரை உருவாக்கப்பட்டதை குறித்து அவர்கள் ஆண்டவரே எப்படியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஆனால் ஆண்டவரே, ஒரு மரத்திலிருந்து உயிரை கொண்டு வர முடியுமா? ஒரு கட்டையிலிருந்து உயிரை நான் கொண்டு வர முடியுமா? உயிரற்ற ஒரு ஆண்டவரே பொருளில் நான் எப்படி ஆண்டவரே உயிருள்ள ஒரு ஜீவியத்தை அதற்கு கொடுத்து மாற்ற முடியும்? தேவனே, கிருபையாய் இறங்கும் ஐயா. இந்த பரிமாண கொள்மை என்பது ஆண்டவரே எவ்வளோ மக்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே சாத்தானுடைய தந்திரமான காரியத்தினால ஆண்டவரே அழித்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் கிருபையாயிரும். ஆனாலும் என் தேவன் யாரை முன்குறித்தார் அவளை அழைக்கிறார். அவளை நீதிமானாக்கிறார். அவளை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திர அன்பின் தாப்பனே தேவா, ஆனாலும் ஒரு பாவியின் மரணத்தை நீ விரும்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு மனம் திரும்ப வேண்டும் என்ற வேச்சில சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய கண்களுக்கு முன்பாக தகப்பனே எத்தனை மக்கள் ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியத்தை பெற்றும் கூட மனம் திரும்ப முடியாத ஆண்டவரே மரண நிலை ஆண்டவரே இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தார். உமாலே கூடும் ஆண்டவரே, தேவ ஆவியினாலே கூடும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே, எந்த ஒரு மனிதனுடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை நான் திருப்திப்படுத்த முடியாது. ஐ கான் சாட்டிஸ்ஃபை. ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவரே, பசுத்த ஆவியானவரே, ஐம் அப்சல்யூட்லி ஜீரோ. ஆண்டவரே, இந்த பிரசங்கிப்பது எல்லாமே உம்முடைய கிருபை, உம்முடைய உந்துதலும் வழி நடத்தலும். ஆனால் ஆத்மாவை சந்திக்கிறவர் நீர், ஒரு ஆத்மாவில் பேசுகிறவர் நீர். மேன்மை பாராட்ட ஆண்டவரே என்ன உண்டு தாப்பனே? வாட் இஸ் தேர் ஃபார் அஸ் டு க்ளோரி? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது தாப்பனே. நான் ஒரு அபாத்திரமான மனுஷன் ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன். நான் மீட்கப்பட்ட ஒரு பாவி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இறங்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்றைக்கு நீர் இந்த உலகத்தில் இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறீர். ஆவியானவரே, நீர் பேசும் தாப்பனே, இருதயங்களோடு பேசும். நீர் பேசும் பொழுது கல்லான இருதயங்கள் உடைபடும், கண்மலை நொறுக்கும் சம்மட்டியாக இருக்கும். நீர் பேசும் பொழுது ஆண்டவரே கத்தாவே, கண்மலை நொறுக்கும் சம்மட்டியாக நீர் இருதயங்களை உடைக்கிறீர், கல்லான இருதயத்தை மாற்றுகிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே நீர் ரட்சியும். இந்த ஆத்மாவாக ஜெபிக்க ரட்சித்துக் கொள்ளும். ஆவியானவரே, நீர் கிரியை செய்யல் என்றால் இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். ஆண்டவரே, இந்த 2 ஆத்மாவை ஜெபிக்கிறேன், நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே. யூ மஸ்ட் சேவ் தம் லார்ட். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் ஜீவன் நஷ்டப்படுத்த லாபம் என்ன? இந்த உலகத்தில் இவ்வளோ காலம் வாழ்ந்து ஆண்டவரே ஒரு ஆத்மா நரகத்துக்கு போவது என்பது இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஆண்டவரே, நீர் பொய் சொல்லலையே. என் இயேசு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் மேலிருந்து கீழே வந்தவர். ஆண்டவரே, நாங்கள் கீழே இருந்து மேலே போகிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மேலிருந்து கீழே வந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. ஒரு மனிதனுக்கு தேவையானதை நீர் ஆண்டவரே வெளிப்படுத்தாமல் இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் எல்லாம் அல்ல, அது போதும் ஆண்டவரே. மறைவானவர்கள் கர்த்தருக்குரியவர்கள் ஆண்டவரே. மறைக்கப்பட்ட காரியங்களானது கர்த்தருக்கு ஆண்டவரே கர்த்தாவே சுகந்த வாசனையாக இருக்கிறோம். தேவா ஆழ்மாண்டவரே, ஒரு பொல்லாத இருதயத்தை மாற்றுகிற வல்லமையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை நீர் வெளிப்படுத்துகிறேன், நன்றி செலுத்தின ஆண்டவரே. ஒரு பாவியான ஆண்டவரை திருக்கான இருதயத்தை நீர் மாற்றுகிறேன், ஸ்தோத்திரம்.
ஏன்னா அந்த இருதயத்தில் மாற்றுகிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் ஆண்டவரை இடைப்படுகிறார். அவருடைய செயல் ஆண்டவரே உன்னதமானது. ஸ்தோத்திரம் தாப்பனே. கர்த்தாவே, நீர் இறங்கும் இந்த வலிமையான செயலை நடப்பிய மான் என்று வேற வழி இல்லை. ஆவியானவரே, ஆனாலும் நீர் பேசவில்லை என்றால், ஒரு ஆத்மாவை ரட்சிக்கவில்லை என்றால், ஐயோ அந்த ஆத்மா நிலை எவ்வளோ பயங்கரம். ஆவியானவரே, நீர் பேசும். ஆண்டவரே, நீர் பேசு. அந்த ஆத்மாவை ஜெபிக்கிறேன், ரட்சியும் தேவா தேவா. ஆண்டவரே, இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஆத்மாவுக்காக இந்த ஆத்மா ஜெபிக்கிறேன் தேவா. ஐயோ மனிதன் தன் ஆண்டவரே சுயேட்சையினால் எழுப்புண்டு அவன் சிக்குண்டுகிறான். ஆண்டவரை பிடிபடுகிறான். தேவா, அடியனை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எனக்கு புதிதாக தேவை. ஆண்டவரே, கர்த்தாவே, என்னுடைய கடந்து போகிற வாழ்க்கையில் உம்முடைய அருமையான பிரசன்னம் என்னை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபையை நோக்கி பாரும். ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஐயா. ஆண்டவரே, நீ செய்யவில்லை என்றால் கர்த்தாவே, எந்த விதமான நம்பிக்கையில்லை. பொருள் அப்படியே நீர் விட்டு விடுவீரா? ஆண்டவரே, பெரிதான உயிர்மீழ்ச்சியை நீர் அனுப்பாமல் விட்டு விடுவீரா? ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவராயிற்றே. கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன், கெஞ்சி பிரார்த்திக்கிறேன். கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நான் கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆபிரகாம் கூட ஆண்டவரே அபதமாகத்தான் ஜெபித்தான். ஆண்டவரே, தன்னை மட்டுமாக தாழ்த்தினான். ஆண்டவரே கர்த்தாவே, இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்து வழிநடத்தினீரே. ஆண்டவரே, சொல்லப்போனால் ஆண்டவரே, யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு கூட அவ்வளோ ஆண்டவரே ஸ்லாக்கியங்கள். தகப்பனே, உண்மைதான், அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்லாக்கியங்கள். ஆனாலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ஆண்டவரே உன்னதமானது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வித்தியாசமாய் செயல்படுகிறீர். கிருபைகளையும் கூட ஆண்டவரே நீர் கொடுக்கிற அளவு வித்தியாசமானது. பாவியாக என்னை ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கிருபையை தாரும். உம்முடைய ஆண்டவரே கிருபையை தாரும். மெய்யான ஆண்டவரே விசுவாசத்தின் கிருபையை தாரும். ஆமாண்டவரே, இந்த உலகத்துக்குரியவனாக நான் வாழ விரும்பலை. ஆண்டவரே, இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை நீர் அனுப்பலை. நான் ஐயோ அந்த ஆத்துமாக்களை நீர் சந்திக்க மாட்டீரா? ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும். இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி இந்த இடத்துல இந்த வசனத்தை போதிக்கும்படியாக அடியனை நீர் வழிநடத்தினீரே. கர்த்தாவே, நீர் கிரியை செய்யவில்லை என்றால் ஆண்டவரே, இந்த சபையை நீர் தானே ஏற்படுத்தி இது உம்முடைய சபை ஆயிற்றே. ஆத்துமாக்கள் ரட்சிப்பதே ஆண்டவரே நீர் விரும்புகிற தேவன். அந்த ஆதி திருச்சபையை போல மாற்றம் ஆண்டவரே. ஜெபத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபத்திலும் அப்பம் பிற்குதலும் ஐக்கியத்திலும் உறுதியாய் தெரிந்தார்கள். அந்த அன்பின் ஐக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இவ்வளோ மனிதன் ஆண்டவரே விலகி ஓடுகிறான். இன்னுமே விலகி ஓடுகிறீர்கள். பலட்சியமாயிருக்கிறது என்று தேசாவில் அழைப்பதை போல மனிதர்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, நீர் எடுத்துக்கொள்ளும். நீர் எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் பிதாவினிடத்தில் வரமாட்டான். அன்பின் ஆண்டவரே, ஆத்துமாக்களை எடுத்துக்கொள்ளும். ஆத்துமாக்களை விதமாக எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கல்வாரி நாயகா, கல்வாரியின் நாயகா, நீர் ஆண்டவர் ஆத்துமாக்களை எடுத்துக்கொள்ளும். ஆத்துமாக்களையும் பக்கமாக ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த கல்லான இருதயங்களை உடையும். ஆண்டவரே, என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு அகந்தை, என்ன ஒரு மேட்டுமை, என்ன ஒரு ஸ்டபர்னஸ். ஆண்டவரே, இது ஒரு அநீதியான ஒரு உலகம், அநீதியான ஒரு உலகம். ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய இருதயம் என்பது அநீதியான ஒரு உலகம். A wicked Lord globe is a wicked globe. ஆண்டவரே, நீர் மன்னியும். ஐயோ, உம்முடைய ஆக்கினை எவ்வளோ ஒரு பயங்கரமானது. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் இறங்க மாட்டீரா? நீர் இறங்க மாட்டீரா? ஆத்துமாக்களை ரட்சிக்க மாட்டீரா? ஆண்டவரே, நீர் ஆத்துமாக்களை ரட்சியும். இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை.
என்னால் ஒன்றுமே முடியாது பரிந்திருக்கிறேன். என்னால் முடியாது ஆண்டவரே, நான் இயலாமை, என்னால் முடியாது, என்னால் ஒன்றுமே முடியாது. தேவனே தேவனே நீர் இறங்கும். தேவனே தேவனே கிருபை செய்யும். ஐயோ, ஒருவேளை ரட்சிக்கவில்லை என்றால், ஆண்டவரே நீர் ரட்சிக்கவில்லை என்றால், ஐயோ ஆண்டவரே, என்னுடைய முடிவு நரக ஆக்கினை என்பது பயங்கரமானது. ஆண்டவரே, இந்த மக்களை விட்டு விடுவீரா லோர்ட்? அதாவது திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, பேதுரு பேசின பொழுது இதயத்தில் குத்தப்பட்டார்கள். இன்னைக்கு இது தேவை ஆண்டவரே. மனம் திரும்பலை தாரும், ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்பலை தாரும். repentance unto life. ஜீவனுக்கு எதுவான அந்த மனம் திரும்பலை தார். ஆண்டவரே, நீர் தரவில்லை என்றால் நான் மடிந்து விடுவேன். நீர் தரவில்லை என்றால் நாங்கள் மடிந்து விடுவோம். நீர் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் அதமாய் போயிடுவோம். ஆண்டவரே, ஏற்கனவே அப்படித்தானே இருக்கு. ஐயோ தாப்பனே, நீர் இறங்கும் கத்தாவே. உண்மையான உயிர் மீழ்ச்சி தேவை. இல்லைன்னா ஆண்டவரே, ஐயோ கத்தாவே, காலாகாலமுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப முடியாதபடிக்கு ஆண்டவரே, அறுப்பு காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. கோடை காலம், அறுப்பு, எல்லா காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை சொல்லுகிற ஆண்டவரே, உங்களுக்காக ஆண்டவரே குழல் ஊதினோம், கூத்தாடினோம், நீங்களோ கூத்தாடவில்லை. ஆண்டவரே கத்தாவே, நான் உண்மையிலவனாய் காணப்படுவது அவசியம். உம்முடைய உன்னத பலத்தினால திருப்பியும், பரிசுத்த ஆவியின் பலத்தினால திருப்பியும், ஆவியினால் அடியனை நிரப்பும், ஆட்கொண்டெல்லாம் தேவாவியானுடைய ஆண்டவரை நிரப்புதலை தாரும். என்னை முழுமையாக நீர் ஆட்கொண்டு வழிநடத்த முடிய ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே தேவனே நீர் இறங்கும். கிருபையாயிரம் ஆண்டவர் விட்டு விடாதரும். ஆசீர்வாதத்தால் ஒளியமை போக விடேன். யாக்கோபனுடைய நல்ல ஒரு முன்மாதிரி அது. சோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை ஆண்டவரே சந்திக்காமல் போனார். ஐயோ தாப்பனே, ஆண்டவரே நீர் கிருபையாயிரம் தாப்பனே, விட்டு விடாதிரம், விட்டு விடாதிரம். தேவா அன்பின் தாப்பனே, ஆண்டவரே கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவுகள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரம். தேவா ரட்சியம். ஒரு பாவியின் நிலையை குறித்து பரிதபிக்கிற இருதயத்தை தாரும். லார்ட் காட், the pitiable state of a sinner. ஐயோ, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ஆண்டவரே உண்மையான ரட்சிப்பு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அங்க there is an emptiness, வெறுமை தான் இருக்கு. the old nature is dominating. அதே ஆண்டவரே மாம்சத்துக்குரிய காரியங்கள், ஆண்டவரே இரக்கத்துக்குரிய இடம் அங்க இல்லை. மற்றவர்களுக்காக பரிதபித்த இயேசுவை போல ஆண்டவரே இல்லை. பொறாமையான இருதயம், பெருமையான இருதயம், மேட்டுமை, அகந்தை, கல்லான இருதயங்கள். ஆண்டவரே கர்த்தாவே, தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு பயங்கரமான உளையான சேர் இதிலிருந்து வெளிவருவது என்பது ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, நீர் ஆண்டவரே உளையான சேற்றிருந்து நீ தூக்கி எடுத்தீர் சொன்னமாக இந்த ஆண்டவரே தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிற இந்த உளையான சேற்றிருந்து வெளியே கொண்டு வாரும். உம்முடைய ஆவியானுடைய அந்த தன்மைகளை தாரும், குணங்களை தாரும். ஆண்டவரே, இந்த வரங்கள் உம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கிறவராக இருக்க ஸ்தோத்திரம். நீர் எதை கொடுக்க என்பதை கொடுத்து உபயோகப்படுத்தும். தேவனே தேவனே கிருபையாயிரும் ஐயா. ஐயோ ஆண்டவரே, எத்தனை மக்கள் எழுந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு நம்பிக்கை என்பது என்ன ஆண்டவரே உண்டு? மீட்பு என்பது என்ன உண்டு? தேவா இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. கிருபையின் தேவனே நீர் இறங்கும். இரக்கங்களின் ராஜாவே ஆண்டவரே இறங்கும் தாப்பனே, இறங்கும் ஆண்டவரே. ஐயோ நீர் கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவருடைய ஸ்தானத்தில் இருப்பேன். ஆனால் இவருடைய நிலை எவ்வளவு பயங்கரமாக இருக்குமே. Lord, if I am in their shoes. ஐயோ என்ன ஒரு பயங்கரம் ஆண்டவரே. அவர் காலத்தில் இப்படிதான் வாழ்ந்தேன், இப்படிதான் ஆண்டவரே என்ன வாழ்ந்தேன். ஆனால் அறியாமை உள்ள தேவனை குறித்து அறிகிற அறியாம ஆண்டவரே என்னை ஆட்கொண்டிருந்தது.
ஆண்டவரே எப்படித்தான் வாழ்ந்த என்னை மாற்றினீரே. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கினீரே. ஆத்துமாக்களை விடுதலையாக்கும், அழிந்து போற ஆத்துமாக்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே ஆண்டவரே கிரியேசின் பரிசுத்த ஆவியானவரே, உள்ளங்களை உடையும் உடையும் உடையும். ஆண்டவரே உள்ளங்களை நீர் உடைக்காமல், ஐயோ ஆண்டவரே ரட்சிப்பு இல்லையே. தேவா தேவா, எவ்வளோ பேர் தங்களை ரட்சித்து ரட்சிக்கப்பட்டதாக என்னை வஞ்சித்துப்படுகிறார்களே. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, இடித்தரலாம் இடித்தரலாம் ஐயா. ஆண்டவரே விதமான ஒரு போலியான நம்பிக்கை, போலியான ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே எது விசுவாசம் என்பது இடிக்கப்பட வேண்டுமே. ஆண்டவரே பிரேக் இட் லார்ட், பிரேக் இட் லார்ட், பிரேக் இட். உடையும் உடையும் தாப்பனே. நீர் உடைக்காமல் போயிடனால் ஐயோ அதனுடைய முடிவு பயங்கரம். தேவா, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாரும். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே நீர் கொண்டு வாரும். நீர் வல்லவராக இருக்கிறீர், கொண்டு வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வல்லவராகத்தான் இருக்கிறீர், சந்தேகமில்லை. கர்த்தாவே உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது. ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரே. லார்ட் சேவ் சோல்ஸ், சேவ் சோல்ஸ். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். அவன் தன் தன் வழிகளில் போனான். தனக்குரியவைகளை ஆண்டவரே, தேவனுக்குரியவைகளை அல்ல தனக்குரியவைகளை தேடும்படி ஆண்டவரே தேவா ஆத்துமாக்களை தாரும். தைக்கியத்தை நினைவு கூறும், தைக்கியத்தின் போதவர்களை நினைவு கூறும். ஆண்டவரே ஆண்டவரே வெற்றி விடாதிரும் ஐயா. இவ்வளோ உன்னதமான ஒரு சத்தியத்தை பெற்றிருக்கிற ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே கத்தாவே, அது ஆண்டவரே கத்தாவே காலின் கீழே மிதிக்கப்படுகிற ஒன்றாய் போயிட வேண்டாம் தாப்பனே. ஆண்டவரே இல்லை தாப்பனே, நாங்கள் ஆண்டவரை பெற்றிருக்கிற சத்தியத்தின்படியாக நாங்கள் வாழாமல் போனால் அது எங்களுடைய காலின் கீழாக மிதித்து போடுகிறோம். வேதி சொல்லுகிறது, தெய்வக்குமாரனை நாங்கள் விதமாக மிதித்து போடுகிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது, தேவா இறங்கும் இறங்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே. தெய்வமாக இறங்கி கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மீழ்ச்சியினுடைய கிரியைத்தார் இந்த சைக்கியத்தின் போதலை எழுப்பும். அவையானவரை எழுப்பும் ஆண்டவரே. சபைகளில் உயிர் மீழ்ச்சியை தாரும், ஜபாவியை தாரும், மன்றாட்டின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும். அதனுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எப்படி சொல்லியிருக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேரோ. ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே கத்தாது இறங்கும் ரட்சியம். பணம் ஒரு மணி ரட்சிக்காது, எதுவுமே ரட்சிக்காது. ஆவியானவரே நீ கிரியை செய்தலன்றே ஒரு இம்மியம் ஆண்டவரே. ஆவிக்குரிய அளவில் பார்க்க முடியும். தேவா ஐயோ இந்த ஆத்துமால் ரட்சிக்க மாட்டீரா, இப்படி செய்வ எனக்கு தெரியல தாப்பனே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அழிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், எத்தனையோ உறவினர்கள் ஐயோ இந்த ஐக்கியத்தின் சபைகளில் உரிமைச்சியை தாரும், ஜபாவியை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உரிமைச்சி என்பது ஆண்டவரே அந்த மீன்ஸ், அந்த வழியை ஆண்டவரே நீர் புறக்கணித்து செயல்படுகிறவர் அல்ல ஆண்டவரே. எவ்வளவாக ஆதி திருச்சபையில் ஜெபித்த பொழுது இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கொடுத்தது. ஆண்டவரே அவர்கள் எவ்விதமாக ஆண்டவரை சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய இடத்தை விட்டு சுற்றி திரிந்த பொழுது தன்னுடைய பரிதாப உணர்வோடு அவர்கள் ஆண்டவரையில் சுயத்தை எடுத்து போட, ஆண்டவரே என்னை எடுத்து போடும் தேவா. சுயம் என்னை எப்பொழுதும் ஆண்டவரே நிர்பந்தமானவனா மாற்றுகிறது, உங்களுடைய சமாதானத்தை இழக்க செய்கிறது, தேவனோடு கொண்டிருக்கிற உறவை அது துண்டிக்கிறது. பெருமை என்பது ஆண்டவரே ஐயோ சாத்தானின் குணம். பெருமையினாலதானே வீழ்த்தினா, பெருமையினாலதானே அதான் விழுந்தான். தேவர்களை போல் ஆவியர்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே எவ்வளோ பெருமையானவனை அழைத்து கொண்டிருக்கிறது என்பதை தேவா விளங்கிக் கொள்ள முடியலையே. ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் பெருமைக்காரனாக இருக்கிறானே. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே ஆண்டவரே தேவனை ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமற்று வாழ்கிற காரியங்களை நீ மாற்றி போடும். கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தில் ஒரு பிரதான மீட்சியை தாரும். ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும், ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளும், ஆத்துமாக்களை எழுப்பும், ஆத்துமாக்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே நீர் ஆத்துமாக்களை சந்தியும்.
பேசும் பேசும் ஆண்டவரே. இப்பொழுது வருகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பெரிதான ஒரு ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிற தாப்பனே, தேவா தேவா ஆண்டவரே நீர் உயிர்ப்பியும். மைட்டி ரிவைவல் இந்த தேசத்தில் உயிர்ப்பியே ஆண்டவரே. லோக்கல் சர்ச்சஸ்ல ஐயோ கள்ள உபதேசங்கள் எவ்வளோ தீவிரமாய் பரவுகிறது. கள்ள உபதேசங்கள் எவ்வளவாக ஆண்டவரே காட்டு தீய போல பரவுகிறது. ஐயோ அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே சமாதானம் சமாதானம் என்று கூறி வஞ்சிக்கிற ஆண்டவரே அந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவனே இறங்கும் கர்த்தாவே. ஆத்துமாக்களுக்கு இறங்கும் தேவனே. இந்த இடத்துல ஆத்துமாக்களுக்கு இறங்கும். ஆத்துமாக்களை கொண்டு வரும். இளேஸ்வரில் உழைக்கிற பல இடங்களுக்கு ஆஜபி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இறங்கும் கர்த்தாவே. அவையானவரே கிருபை செய்யணும் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா நீரை ஒவ்வொரு இடத்திலும் உயர்ப்பியும், ஒவ்வொரு இடத்திலும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு இடத்திலும் உயிர்ப்பித்தலை தாரும், ஒவ்வொரு இடத்திலும் உயிர்ப்பித்தலை தாரும் ஆண்டவரே. மதுரை, திண்டுக்கல், சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் ஆண்டவரே, சுங்கரகல்லி ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் உயிர்ப்பித்தலை தாரும், உயிர்ப்பித்தலை தாரும். கஜநாயக்கம்பட்டி, கிருஷ்ணகிரி ஆண்டவரே, தர்மபுரி, ஊத்தங்கரை, திருப்பத்தூர் தேவனே தேவனே உயிர்ப்பித்தலை தாரும். கீரனூர், புதுக்கோட்டை உயிர்ப்பியும் ஆண்டவரே. மலையூர், ஆலங்குடி, உளவாய்ப்பட்டி இன்னும் ஆண்டவரே சோரர் தாப்பனே தேவனே முயந்திர அந்த ஊருக்கா ஜெபிக்கிறேன். உயிர்ப்பியும் ஆண்டவரே. முரப்பூர், கல்ராயன், ஏற்காட்டில் உயிர்மீழ்ச்சியை தாரும், உயிர்ப்பித்தலை தாரும். கொல்லிமலையில் அந்த இருண்ட மலையில் ஆண்டவரே உயிர்ப்பித்தலை தாரும். லார்ட் லெட் தேர் பி ரிவைவல். சகல ஜனங்கள் வெள்ள முக்காட்டை மூடலை நீக்கி போடுவேன் என்று சொன்னீரே. இவரே நம்முடைய தேவன், இவருடைய ரட்சிப்பினால் களி கூறுவோம். ஆவியானவரே சேலம் உயிர்ப்பியும் ஆண்டவரே. தேவனே தேவனே உயிர்ப்பித்தரலாம். இந்த சத்தியத்தை உண்மையாய் போதிக்கிற ஒவ்வொரு இடத்திலுமே உயிர்ப்பித்தல் வேணும். இது ஆண்டவரே சத்தியம், இது வேதத்தினுடைய சத்தியம். ஆண்டவரே உயிர்ப்பித்தலை தாரும், உயிர்ப்பித்தலை தாரும், எழுப்புதலை தாரும், அக்னியை ஊற்றும். Let there be thy fire, Lord. Let there be, Lord, the fire of, oh God, conviction. அக்னி ஜுவாலைகளாக மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஆத்துமாக்களை ரட்சியும், சபைகளில் எழுப்புதலை தாரும். இவரே நம்முடைய தேவன், இவருடைய ரட்சிப்புக்காய் காத்திருந்தோம் என்று சொல்லி ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வாரும், ஆத்துமாக்களை கொண்டு வாரும், ரட்சியம். ஐயோ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், கண்களுக்கு முன்பாக எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரே, எத்தனை ஆத்துமாக்கள். ஐயோ தேவா நீர் விட்டு விடுவீரா? ஐயோ ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஊழியர்கள் மத்தியிலே எழுப்புதலை தார். Let there be, Lord, the great fire. Let there be a hunger and desire for God's power to be revealed. அவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும்படியாக ஒவ்வொரு இருதயத்திலும், ஒவ்வொரு போதகன், ஒவ்வொரு சபையில் இருக்கிற மக்கள் இருதயத்தில் அவனுடைய பற்றி எறியட்டும். அது எப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். பற்றி எறியட்டும் ஆண்டவரே. Let it, Lord, be kindled. தேவனே தேவனே நம்மை விடுவதில்லை. நீ ரட்சியும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும் ஐயா. ஆத்துமாக்களை தாரும். இணைகளும் சாதிகளை சுதந்திரமாக கொடுப்பேன் சொன்ன ஆண்டவரே. ஆண்டவரே இல்லை இந்த சபையில் ஒரு முயற்சியை தார். லார்ட் யூ மஸ்ட் லார்ட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வில் மீட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஒரு நபரையும் எப்படியா சந்திப்பீரோ, எப்படியா உயிர்ப்பீரோ தெரியாது. ஆனால் ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஆவியானவரே நீர் பேசும், கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இரக்கமாயிரும் தாப்பனே. தேவா தேவா நீ உதவி செய்து வழி நடத்தும் ஆண்டவரே. உடைய தாசை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. தேவா தேவா விட்டுடாதீங்க ஆண்டவரே, இறங்கும். ஐயோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே, நீ திரள் கூட்டமான மக்களை பார்த்த பொழுது பரிதபித்தீர். உலக பிரகாரமாகவும் இரக்கத்தை கொண்டிருந்தீர், ஆத்தும பிரகாரமாகவும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பரிதபித்தீர். சோதரன் தாப்பனே. தேவா தேவா மேற்கத்திய நாடுகளில் உயிர் மீட்சி ஆண்டவரே, இந்த சபைகளில் இந்த ஆண்டவரே சத்தியத்தை போதித்து வழி நடத்துகிற சபைகளில் முக்கியமாக உயிர் மீட்சியின் தேவை மிக பெரிது ஆண்டவரே. தேவனையுடைய வார்த்தையை போதிக்கிற ஒவ்வொரு ஊழியனுடைய வாழ்க்கையானது எவ்வளவு பெரிது ஆண்டவரே. தேவாவியானவரே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையானது தாப்பனை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவா இறங்கும் கத்தாவே. ஐயோ நாத்துமா விட்டுவிடாது. நோலார் நோலார் எனக்கு ஞானமில்லை, அறிவில்லை. தேவா இறங்கும். ஆத்துமாக்களை தாரும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தாரும். இந்த உலகத்துக்காக ஆண்டவரே, உலகத்துக்காக அல்ல, ஐயோ என்று நிற்கிற நித்தியத்துக்காக, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, என்று நிலைத்திருக்கிற நித்தியத்தின் காரியங்களுக்காக தேவனே தேவனே என்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், என்னுடைய விருப்பங்கள் ஆட்கொள்ளப்படட்டும். காண்கிறவர்களே அல்ல, காண்கிறவர்களே காணாதல் மேல் நோக்கமாயிருக்கிற நமக்கு ஐயோ ஆண்டவரே, ஐயோ இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாவை நான் பார்க்கும் பொழுது நித்திய முடிவை நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே. அதனுடைய முடிவு நீர் ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவை சந்திக்காமல் ரட்சிக்கப்படாமல் இட்டு விடுவேனால் உடைய முடிவு எவ்வளோ பயங்கரம் ஆண்டவரே. நீ பொய் சொல்லலை, பொய் சொல்லலை. வேதம் ஒரு காலம் அழிந்து போவதில்லை ஆண்டவரே. நான் ஏன் என்று கேட்க முடியாது. ஆனால் ஒன்றை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே கத்தாவே சுத்திகரியும். இந்த ஆண்டவரே தேவனுக்கு பயந்து வாழுகிற கிருபையை தாரும், கிருபையின் பலத்தை தாரும், அன்பை தாரும், பொறுமையை தாரும். இயேசுவை போல மற்றவர்களை நேசிக்கிற, என்னை பயக்கிறவர்களையும் என்னை வெறுக்கிறவர்களையும் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகள், சொல்லி முடியாத துயரம். ஆனாலும் ஆண்டவரே, சிலுவையில் அடித்து அந்த சிலுவை ஆண்டவரே அந்த குழியில பொத்துன்னு போடும் பொழுது நீர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர் ஆண்டவரே. நீர் மனிதனுடைய பாடுகளுக்கு தூரமாக விலகி போனவர் அல்லையே. கர்த்தாவே நீர் இறங்கும் ஐயா. ஆண்டவரே நீர் இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இறங்கும் கர்த்தாவே. தேவையோ மிக பெறுது, தேவையோ மிக பெறுது. ஐயோ ஆண்டவரே கிருபையாயிரும். எனக்கு ஜெபிக்க தெரியல, ஆத்துமாக்களுக்கு மன்றாட தெரியல ஆண்டவரே. சாத்தான் எவ்வளவு பயங்கரமாக இருளில் அவர்களை வைத்திருக்கிறான். இப்பிரபஞ்சத்தை அது மனோக்களை கூடாக்கிற. லார்ட் பிளக் them out, bring them out, bring them out. ஆதி திருச்சபையை போல மாற்றும், ஆதி திருச்சபையை போல மாற்றம் மாலை கூடும். என்னால் செய்யக்கூட அசியமான காரியம் ஒன்று என்று கேட்கிறேன். என் தேவனால் கூடும் ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷனை மாற்ற ஆண்டவரே மால் கூடும் ஐயா. ஆண்டவரே மாலே கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உதாவினாலே ஆகவே சொல்ல என்னை பார்க்குள்ள தேவா நீ கருவியாக ஆண்டவரே. அது மக்களை ஆண்டவரே கத்தாவே உருவாக்கினேன். இந்த ஆதாமையும் ஏவாளையும் எவ்வளவு அழகாக ஒவ்வொரு ஆண்டவரே மனிதனும் ஆண்டவரே இந்த பூமியை உருவாக்கி அவ்வளவு அழகாக அதை நடத்தி கொண்டு செல்கிறீர். அதே ஆண்டவரே கரந்தானே என்னையும் எங்களையும் உருவாக்கிற்று. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவரே, அடியனுடைய கூப்பிடுதலுக்கு இறங்கும். எனக்கு ஜெபிக்க தெரியல. ஆவியானவர் என்னுடைய ஆண்டவரை பலவீனங்களை உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்ய என்னை பார்க்கும் பொழுது தேவா எனக்கு அந்த கிருபையை தாரும், இரக்கத்தை தந்து வழி நிறுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உதவி செய்தரலாம் ஐயா. ஆண்டவரே உடைய தாசையை தாரும், கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்தரலாம் தாப்பனே. நீர் இல்லாவிட்டால் நான் ஆண்டவரே 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 நீர் இல்லாவிட்டால் நான் என்ன செய்யக்கூடும்? எதை எல்லாவற்றையும் உடைய கரங்களுக்கு கொடுக்கிறேன்.
எனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த தாப்பனே. Lord, I fall prostrate before thee, O God. ஆண்டவரே, நீர் இறங்கும் விட்டுடாத. உம்மை என்று நம்பிக்கை இல்லை. கல்வாரி நாயகா, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, குமாரன் செய்து முடித்த அந்த உன்னதமான காரியங்களை ஆண்டவரே நீர் இந்த இடத்துல வல்லமையாய் நிறைவேற்ற ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவத்தின் பரிகாரியாகிய கிறிஸ்துவனுடைய அந்த உன்னதமான பலியானது பலிதமாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே வல்லமையாய் இன்றைக்கும் செயல்படும்படியாக இந்த ஆண்டவரே பூலகத்தில் இருக்கிறீர். வெற்றி விடாதிரம், சந்தியும், உயிர்ப்பியும், எழுப்பியர்களும், விடுதலையாக்கும் ஆண்டவரே விதமாக்கிறே செய்வது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே நீர் உயிர்ப்பித்து வழி நடத்தும் கிருபையினால் ஆத்துமாக்களை ஆண்டவரே சந்திக்கத்தக்கது அடியன் கூட எவ்வளவாக ஆத்துமாக்களை சம்பாதிக்க ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவாக பிரயாசப்பட வேண்டியது அவசியமானது. ஆண்டவரே கிருபையாயிரும் ஐயா, ஆத்துமாக்களோடு பேசும், ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும், ஆத்துமாக்களை எழுப்பும், ஆத்துமாக்களை பெரிய தேவா நிர்வகிப்பித்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.